போட்டலாம் அடந்த ஒரு முள்ளும் போட்டலாம் நீ ஆர்ப்பரிக்கும் கலிஜரி கம்மாயா ஏ பொல்லாத உடமரம்மா நீ படுத்திருப்பது சீமக்கருவ உடமரம் எப்போ தாகத்துக்கு ஊத்து தண்ணியா என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சு எங்களிஜரி காலி முனி ஐயா கொஞ்ச நேரம் உறிஞ்சா குளத்துல உள்ள உன் தங்கச்சி மாளிக்க வள்ளிய கூட்டிக்கிட்டு இந்த வெட்டவெளி பொட்டலில நீ கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி ஆளுயர விச்சருவா ஆளுயர விச்சருவா கருப்பு அடாசையாதுடா கிநாட்டு என் கருப்பேன் புடியருவா உன் காலுக்கு சலங்க எட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு மேமாட்டு கொஞ்ச நேரம் 18 படிய வெட்டு இந்த மாணிக்க வள்ளிய கூட்டிக்கிட்டு இந்த குறிஞ்சா குளத்துல உள்ள சாமி பூரா வீரம் குறையாம இங்க வந்திருக்க மக்களுக்கு ஒரு அழகு விசகு வந்துடாமல் நீ காமாடு தலமாடு காத்து கலைப்பணிய துவங்குறேன் இந்நேரம் இறங்கி வாடா ரெடி ரெடி தாள கலைஞரே ஹலோ ஜகஜனனி சுகவாணி கல்யாணி ஜகஜனனி சுகவாணி கல்யாணி ஜனனி ஜனனி कुमारी भवानी पांड्य राजकुमारी शंकरी परमेश्वरी वरम करे सुगवानी कल्याणी जननी இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா யான முகத்துக்கேற்ற பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா
ஞான முகத்துக்கே பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேர் கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேர் கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா முகத்துக்கே பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடல் நல்லது நடக்கும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடல் நல்லது நடக்கும் ஐயா பெரியதையா கண்ணிரண்டு சின்னதையா கருணி ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டு சின்னதையா கருணி ரொம்ப பெரியதையா கண்ணிரண்டு சின்னதையா கருணி ரொம்ப பெரியதையா ஞான முகத்துக்கு பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா தினசரி பூஜைகள் செஞ்சால் மனப்படிகளாம் கிடைக்கும் ஐயா தினசரி பூஜைகள் செஞ்சால் மனப்படிகளாம் கிடைக்கும் ஐயா கணப்புள்ள சாமி இருந்து அனுச்சய சொன்னது பள்ளிக்கும் ஐயா கணப்புள்ள சாமி இருந்து அனுச்சய சொன்னது பள்ளிக்கும் ஐயா கண்ணிரண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா 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 ஞான முகத்துக்கே பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேர் கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பேர் கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா ஞான முகத்துக்கே பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா ஹலோ வேதனையில் போட்டுக்கிட்டேன் அம்மாப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு வேதனையில் போட்டுக்கிட்டேன் அம்மாப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு வேதனையில் போட்டுக்கிட்டேன் அம்மாப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு 5 நிமிஷம் தவற விட்டு நிதானத்தை 5 நிமிஷம் தவற விட்டு நிதானத்தை அந்த அசிங்கத்துல பறக்க விட்டிய மானத்தை 5 நிமிஷம் தவற விட்டு நிதானத்தை அந்த அசிங்கத்துல பறக்க விட்டிய மானத்தை சரக்கு கொஞ்சம் ஊட்டி ஊட்டு பங்காளி ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்கு கொஞ்சம் ஊட்டி ஊட்டு பங்காளி ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி வேதனையில்
பறந்துடுச்சு பங்காளி சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி சாதகத்தை சொல்ல போற பங்காளி சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி சாதகத்தை சொல்ல போற பங்காளி 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 லக்கான் கோழி ஒன்று கூவுது அதை பாஸ்ட் புட்டு கடையை பார்த்து ஏங்குது வீட்டு லக்கான் கோழி ஒன்று கூவுது அதை பாஸ்ட் புட்டு கடையை பார்த்து ஏங்குது ரவாலட்டு தோசை கேட்குது அதுக்கு ரவாலட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குது ஏ மச்சுன்னு மச்சுன்னு மச்சுன்னா இந்த லைலா ஓட்ட மச்சுன்னா இந்த காதல் கோவில் கச்சினிடா இவ பார்த்தா சின்ன ரஜினிடா வீட்டுலக்கான் கோழி ஒன்று கூவுது அதை பாஸ்ட் புட்டு கடையை பார்த்து ஏங்குது மச்சாஞானோ ஓ தங்கச்சி எங்கட ரொம்ப நல்லா காணோ ஏ மச்சாஞானோ ஓ தங்கச்சி எங்கட ரொம்ப நல்லா காணோ போனேடா 2 நாளா தும்பலடா நேத்து முதல் தும்பலடா நெப்போலியன் கேக்குதடா லைலா காலேஜ் ஐயோ லைலா காலேஜ் பசங்க இப்போ சுத்துது கொஞ்சம் ஏமாந்துட்டா காதுல பூ சுத்துது வீட்டுல கான் தோண்டி ஒண்ணு கூவுது அந்த சிங்களத்தில சுகர போட்டு கலக்கு சின்னுக்கு அந்த சிங்களத்தில சுகர போட்டு கலக்கு சொல்லுபட்ட நாக்கலடா சொன்ன பேச்சு கேட்கலடா பக்கத்துல சிக்கலடா படுத்து புட்டே சிக்கலடா கொள்ளாலம்பூர் ஜம்மாடி கொள்ளாலம்பூர் சொல்லுக்கு சேல பறக்குது அந்த மேலாக்குல பவுச காட்டி இழுக்குது வீட்டுல தான் கூலி ஒண்ணு கூவுது கத்திரி கோழி அவக்கு புல வெட்டுறா துண்டு துண்டா நாடு கத்திரி கோழி அவக்கு புல வெட்டுறா துண்டு துண்டா நாடு சக்காம்பு பத்தலடா புட்ட வை பத்தலடா நெத்திலின்னு பத்தலடா நெத்திக்கார கப்பலடா ஐயா கடை உளுந்து வட தக்கரி உன் நினப்புல நான் ஊத்திக்கிட்டு லிக்கரி வீட்டுல கோழி ஒண்ணு கூவுது அதை பாஸ்ட் புட்டு கடையை பார்த்து ஏங்குது ரத்னா காபி மசா தோசை கேக்குது அதுக்கு ரவாலட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்குது ஓ மச்சினுடா ஏலைலா ஓட்ட மடச்சுடா இவ காதல் போரில் கத்தினடா இவ பார்த்தா சின்ன ரஜினிடா வீட்டுல கோழி ஒண்ணு கூவுது அதை பாஸ்ட் புட்டு கடையை பார்த்து ஏங்குது நாகரிக
பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகன கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகன கோமாளி வந்தேனுங்க என் ஆட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க ஒரு விட்டு ஒரு வந்து உங்களை பார்க்க வந்தவங்க பேரு கட்டு போனாதுன்னா ஊர்ல எங்களை கூப்பிட மாட்டாங்க விட்டட தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரும் இந்த கலையை நம்பி விட்டட தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரும் இந்த கலையை நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகன கோமாளி வந்தேன் அவ்வளவுதான் நடிகர்களுக்கு பொன்னாட பார்த்தணுமா அப்போ பொன்னாட போடணுமா வாங்க உங்ககிட்ட இருக்க ஆளுகள்லாம் ஏன் அப்படி இடம் இல்லையா அவ்வளோதான் இடம் இல்லைன்னா நான் என்ன செய்வேன் போ ஹலோ இந்த வடசைடு இருக்க ஓரமாக உட்காருங்கப்பா. ஆமாம் விளையாட்டு சார் சொல்லிக்கிறேன், உட்காருங்க. பார்த்துங்க, அவ்வளோ காவல்துறை தான் வருவாங்க. மீண்டும் மீண்டும் ஒரு தெரியுதுன்னா இந்த இருக்கிற ஊரை உட்காருங்கப்பா. என்னத்த காவல்துறை அனுப்பணுமா? உங்கள்தான் உட்காருங்கப்பா, உட்காருங்க. என்னத்த நீ என்ன பண்ண போற? உட்கார முடியாதுண்ணே, சும்மா இருண்ணே. மூலம் உட்காருங்க தலைவரே. உட்காரு. உட்காருங்க உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க. நீ கும்பிட்டாலும் ஒரு உள்ள உட்கார. என் பேரா கொரண்டி சுப்பிரமணி, என் பேர் எம்கேஆர். எவ்வளோ போட்டு விட்டுரு, துண்டுக்காகத்தான் வர்றேன் மணியன்ட்டேன். என்னத்த ஹலோ, இப்பொழுது தை திருநாளை முன்னிட்டு குறிஞ்சாங்குளம் கிராமத்தின் சார்பாக கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர் சார்பாக ஸ்ரீ வள்ளியூரம் நாடகம் நடைபெறுவதை மிக்க மகிழ்ச்சி கொண்டோம். இதுக்கு புதுக்கோட்டையை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் ஹார்மோனியம் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. பேரை மட்டும் சொல்லு, நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்புறம் எல்லாத்தையும் நீ வாசிட்டா எனக்கு வேலை இல்லை ப்ரோ. அடுத்தபடியாக புதுக்கோட்டையை சேர்ந்த கே.ஏ. செல்வம் மிருதங்கம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. கவுரு வைக்கிறியா? அருணா கயிறு வைப்பீங்களா? அடுத்தபடியாக என்.ஏ. மூர்த்தி ஆல்ரவுண்டர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. கைதட்டுங்கப்பா, கைதட்டுங்கப்பா. அடுத்தபடியாக கே. நீலகண்டன் தாளம் அண்ட் சீன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. யூடியூப் காடமங்கலம் முருகன், அவனுக்கு பதிலாக தோப்பூர் கண்ணே நரேன், யாராவது வாங்க. காடமங்கலம் யூடியூப் சேனல் முருகன் சார்பாக என்னுடைய மேனேஜர். இப்படி ஒரு மேனேஜரை எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. வாங்க ப்ரோ. அடுத்தபடியாக ஆர்.கே. ராசாராம் வேலன் அண்டு வேடன் விருதன் அவர்களுக்கு அதெல்லாம் இப்போ இல்லை, 4 மணி அவ்வளோதான். எனக்கு போடு. ரைட்டு ரைட்டு. வேன் அடுத்தபடியாக நமது நகைச்சுவை நடிகர், திரைப்பட புகழ்பெற்ற நமது அண்ணன் கள்ளிச்சேரி எம்.கே. ராதாகிருஷ்ணன் பப்புன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறோம். ஐயோ, நீ ஒரு ஆளே வீடியோ வச்சிருவிய. ஆனால் அந்த மேடையில் வந்து மைக்கில் பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஒரு கைதட்டு கொடுக்கலாங்க அண்ணனுக்கு. பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய குறிஞ்சாங்குளம்
அன்பு கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சுற்றுவட்டார கிராமத்திலிருந்து வருகின்ற என் அன்பு உறவுகள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி. தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொம்பளை ஊர பொங்க வச்சுட்டீங்களாத்தா? குக்கரில் தானே வச்சேன். எங்கிட்ட பொங்கச்சோறுதுண்டா சரி. எல்லாத்துக்கும் நல்வாழ்த்துக்கள். அனேந்தா எக்கோ இங்கே மைசெட்டு போட்டீங்களா? விளையாடினா 3 மணிக்கா? மைசெட்டு அருமையான மைசெட்டு வீரன் ஆடியோஸ் குறிஞ்சாங்குளம் வீரன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எக்கோ இங்கே பங்காளி. அல்லோ அல்லோ அல்லோ. அடுத்தபடியாக சீரும் சிறப்பாகவும் என்றும் புகழ் பெற்று வரும் ஒளி அமைப்பு வீரன் ஆடியோஸ் அவர்களுக்கு குறிஞ்சாக்குளம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர் சார்பாக பொன்னாடையை போற்றி கௌரவிக்கப்படுகிறோம். அதுதான் வேணும். குறிஞ்சாங்குளா அருமை நல்ல சபை வணங்கி குறிஞ்சாங்குள எல்லையிலைய கட்டழகி பைரவர் மேடைக்கு அதிகம் வந்த ஒரு பப்புன்னா நான் தான். ஏன் சிரிக்கிறீங்க? இது நாய் நினைக்கிறீங்களா? கிடையாது. நான் அன்பாலயத்தில் 7-8 நாய் வளர்க்குறேன். இது பைரவர். மனிதனோட நன்றி உள்ள ஒரே ஜீவனா நாய் தான். மனிதன் காசு பணம் வந்தால் மரியாதை எல்லாத்தையும் மறந்துடுவேன். நன்றி நன்றி. குறிஞ்சாங்குள எல்லையிலைய கட்டழகி நமக்கு மாணிக்கவல்லி குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு மாணிக்கவல்லி குடியிருக்கா குங்கும பொட்டழகி. ஆமோ அன்னை தந்தை நான் வணங்கி அன்னை தந்தை நான் வணங்கி உள்ள அருமை நல்ல ஜவை வணங்கி லப்போ லக்காலப்பு அருமை நல்ல ஜவை வணங்கி குறிஞ்சாங்குள கிராமத்தில் என் கட்டழகி நமக்கு மாணிக்கவல்லி குடியிருக்கா குங்கும பொட்டழகி கொள்ளாத மாணிக்கவல்லி குடியிருக்கா குங்கும பொட்டழகி. போய் ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ. அல்வாக்கு சொல்லி வச்சா மாணிக்கவல்லி ஏழ மக்களை வாழ வச்சா நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா அருவாக்கு சொல்லி வச்சா ஏழ மக்களை வாழ வச்சா நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா. தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி. ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ. ஆளு எற வச்சரவா அசையாதுடா இந்நாட்டு என் கருப்பே புடியருவா. ஆளு இரவி சருவா கருப்பு ஆளு எற வச்சரவா அசையாது முடியருவா கருப்பே அசையாது முடியருவா. கெட்டவரம் தந்தோரமாய சாமி கெட்டவரம் தந்தோரமாய சாமி அந்த 18 படிதான் எனக்கு குலசாமி நாடா. ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ ஏலோ எலேலோ எலேலம்மா எலேலோ. ஒரு தரண்டிருச்சு உள்ள குறிஞ்சாங்குள ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு. ஊரு திரண்டிருச்சு
பூரா கிருனே இருக்கையில் என்ன ஏன் இவன் யாரா அருமையான மசுறு வெட்டு இப்போ பூரா பேஷனுக்கு தான் முடி வெட்டுறேன் தம்பி பாசத்துக்குரிய எனது அன்பு தம்பி பாம்பாட்டி கிராமத்தை சேர்ந்த தம்பி மாரிமுத்து சார்பாக பூமி சார்பாக பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார். ஏன்டா நேற்று போட்ட அந்த ஊதா சட்டையை கழட்டவே இல்லையாடா? என்ன இந்த கழட்டவே மாட்டேன். நன்றி நன்றி. ரூம்பாய் பேரன்பு கொண்ட என் உயிருக்கு மேலான என் உடம்பிறப்புகளே, 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த என் பாசம் நிறைந்த என் தாய்மார்களே, பிரிப்பேடு விளையாடுகின்ற சிறுவர்களே, என் அன்பு இளைஞர்களே, ஒளி நிலையத்தார்களே, ஊர் முக்கியஸ்தர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். வணக்கம் சொல்லணும்னு சொன்னோம்னா திரும்பி சொல்லணும். நான் உங்கள் எல்லாத்துக்கும் தான் நான் வணக்கம் சொல்கிறேன். போதும் போதும், ரொம்ப லென்த்து. ஓகே, நாடகத்தை கருத்து போடாத, நல்லா இருப்பீங்க. நாடகம் வள்ளிதனமா நாடகம். இந்த வள்ளிதனமா நாடகத்தில் இதே கூட்டம் விடிய வரையே இருந்துச்சுன்னா வருகின்ற நாடக கலைஞர்கள் திறமையை வந்து வெளியே காமிப்பாங்க. உண்மைதானே? அதே மாதிரி யார் எந்திரிச்சு போவேன்னா, ஆனால் எத்தனை வீட்டு செவர் இன்னைக்கு கரையுதோ, ஓர ஓக்கில் ஒன்று கடிச்சிட்டு போயிடுவாங்க. காலையில் பொம்பளை ஊரம் கோத்தாங்கம்மா, இவ சக்காலத்தி அவ சக்காலத்தின்னு சண்டை வரும். ஏன்னா நாட்டில் வந்து நீங்கள் எப்படி வேணால் வாழலாம். ஐயா ஐயா அந்த சைடில் என்னங்கய்யா கட்லா மீன் ஏழை வர்றீங்களா? பாடத்தை கவனிங்க ப்ரோ, கொஞ்சம் அமைதியாக நல்லா இருப்பிய. வெளியூர்லேருந்து வர்றவங்கள நம்ம ஊருக்கு வந்தவங்களை நம்மெல்லாம் வந்து வரவேற்கும். எல்லோரும் வெளியூர்லேருந்து வந்திருக்கிய, எவ்வளோ செலவு இந்த கூலூரில் பார்க்காம எத்தனை பேர் ஓசு வண்டியை பிடிச்சி வந்தியோ. என்னத்தை பெட்டிக்காரன், அருமையான பெட்டிக்காரன் மணிகண்டை, எல்லோரும் யூடியூப்பில் பார்த்துருப்பிய. அவனை புதுசாக பிள்ளை வைக்கிறவன் போல் முகத்தில் முழிங்க ரெட்டை பிள்ளை பறக்கும். மிருதங்காரை பார்த்தீங்கன்னா நீக்குறக்காரை மாதிரியே இங்கே பாரு. சரி, பவுட்ரு மூஞ்சிக்கு அடிச்சு கண்டான், காக்கில பவுடரை தலைக்கு அடிக்கிறிய. வாழ்த்துக்கள். மசுறு இல்லாத ஆளை லேசாக சொல்லக்கூடாது. மசுறு ஒரு மனுஷனுக்கு உதிருதுன்னா அறிவு வளருதுன்னு அர்த்தம். வாழ்த்துக்கள். நீ அறிவா என்னத்தை செஞ்ச? தாய்மார்கள் எப்பயுமே நமக்கெல்லாம் பாதுகாக்கக்கூடிய கடவுளுக்கு சமம். பெத்த தாய் இல்லைன்னா நானா இல்லை. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் தாய் தாப்பனை மட்டும் கடைசி வரைக்கும் கண்கலங்க விட்டுறாதீங்க ஐயா. இந்த உலகத்தில் பெரிய சொத்தே தாய் தகப்பந்தேன். அதே மாதிரி மனைவியும் தாய்க்கு அப்புறம் மனைவி தான் தாய். அப்படிலாம் நான் சொல்கிறேன். ஏன் மேடம் ஒரு கைதட்ட மாட்டீங்க? கைதட்டினோடனே ஆம்பளைக்கு பூரா பொசு பொசுன்னு இருக்கும். அதுக்கு ஒழுங்காக கஞ்சி ஊற்ற மாட்டேங்குது, இவன் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கானே. ஆண்களுக்கு நிகராக இன்னைக்கு பெண்கள் எல்லா துறையிலுமே சாதித்து கொண்டு இருக்கிறார். பள்ளிக்கூடத்தில் பாருங்க, ஆம்பளை பையன் ஊராமே பூரா கம்மாய்க்கில் போய் கபடி விளையாடுறேன், கிட்டி பிள்ளை விளையாடுறேன்னு தெரியும். பொம்பளை பிள்ளைய ஊரம் படிச்சுட்டு ஃபஸ்ட்டு அங்கே வாங்குது. அதுக்கு கோமியத்தை குடிங்க, அப்போத்தான் புத்தி வரும். என்ன கோமியம் உப்பு கறிக்காதா? என்னப்பா கோமியம் உப்பு கறிக்காதா? கொஞ்சம் ரசனா ஊற்றி குடி. நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்கிறேன்? படிக்கணும்டா, படிக்கணும். இங்கே ஒரு படிக்கக்கூடாதுன்றியா? அவனை உலகிட்டு ஆடுறா வெதரில் அவனை. ஏன் இந்த வெதர்னா கொட்டையா? ஏன் லைட் அடித்து பார்த்துட்டு வாவே. படிப்பு அவசியம். தாய் தகப்பன் எவ்வளோ கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு நம்மெல்லாம் படிக்க போகிறாங்க. அதே மாதிரி படிக்க போகும்போது காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பயலுக முகத்தை பாரு, பூரா அப்படியே வெறி கொண்ட நரி மாதிரியே போவாங்க. பாத்தியாரை பார்த்தாலே அவங்களுக்கு கணேஷ் போயில மாதிரியே தெரியும். சாயந்தரம் சோத்து பிள்ளை அடிக்கட்டும் காலை மங்குன்னு நம்பி வருவேன். அரசு பள்ளியிலே படித்து உலக நாட்டுக்கே பயங்காட்டினார் ஒரு உத்தமர். யாருன்னா
ராமநாதபுரம் மாவட்டம் பேய்க்கிரம்பில் பிறந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர். சூப்பர் சூப்பர். இந்த கைதட்டின ஆளுக்கு மகளிருக்கு ரொம்ப நன்றி. அப்துல் கலாம் ஐயா என்ன செஞ்சார்? ஒன்றும் செய்ய, எந்த சொத்தும் சேர்க்கலை. கல்யாணம் பண்ணாமல், கல்யாணம் ஏன் பண்ணலைன்னு கேட்டவொடனே சொன்னார் அப்துல் கலாம், அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைன்றார். இன்னைக்கு 18 வயசு ஆனாலே முணுமுணுன்னு சொல்கிறேன். அப்போ அத்தனை சீக்கிரம் ஒரு பிள்ளையாட்டு சார் கப்ளிங் இந்த ஓஸ் லாக் இந்த டொங்காஸ் அப்படி தரேன். அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நீங்கள்லாம் மனித பிறவி தான் புனிதமான பிறவி. எல்லாரும் தாய் பிள்ளையாக ஒற்றுமையாக இருங்க. நீ பெரியாள் நாம் பெரியாள்லாம் கிடையாது. உலகத்தில் யார் பெரியாள்னா பெத்த தாய், அதுதான் பெரியாள். ஒரு பாட்டை படிப்போம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு அந்த தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் மெய்ஞானியே. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும், இங்க உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. ஏ தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி. வெற்றிகளை குவித்தாரையா, பெரும் பாசமிகு நம்மள்களா. அட தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். என் மீது கணக்கே வீணார், தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். என் மீது கனகேறினார், தமிழக மண் மீது புகழ் தூவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அப்துல் கலாம் பாடலை பாராட்டி கைதட்டின என் உறவுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க சிங்கா, வா வா வா, மெதுவா வா மெதுவா. கருவாச்சி அந்த புள்ள கருவாச்சி ஓஞ்சாட மாட பார்வையால். பேரு அழகுமலை குறிஞ்சாங்குளம். அழகுமலை சார்பாக ரூபாய் 1001. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. கருவாச்சின்னு ஓட்டிருக்கேன், நீங்கள் சிவப்போ. நன்றி ப்ரோ. அவன் என்னடா சத்தம்? மைக்கு செக் பண்ணானே சார் போச்சு, கொஞ்சம் எக்கோ நல்லா வைங்களேன். ஒரு சாங் பாடிக்கிறேன். ஹலோ 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 ஹலோ. காட்டு வழி போற பொண்ணே கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத. முத்துரையர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, முத்துரையர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத. குறிஞ்சாங்கோல பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, பெரும்பிடுக பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு.
பெரும்படுக பேரு சொன்னா பொலிவதங்கும் பாரு அவன் முத்துரையர் பேரு சொன்னா பொலிவதங்கும் பாரு முத்துரையர் பேரு சொன்னா பொலிவதங்கும் பாரு அவன் பெரும்படுக பேரு சொன்னா பொலிவதங்கும் பாரு அவன் அம்பலகார பேரு சொன்னா பொலிவதங்கும் பாரு அவன் குறிஞ்சாங்குளம் பேரு சொன்னா பொலிவதங்கும் பாரு முனியாண்டி கொத்தனார் ஐயா குறிஞ்சாங்குளம் சார்பாக வெள்ளப்பாண்டி அண்ணே பெருமாள் அண்ணே அவங்க சார்பாக அம்பளிப்பு வாரி வழங்கிய அன்பு உள்ளத்துக்கு நன்றி 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 நன்றி. சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணப்புற குளம் கடவுளுக்கே கண் கொடுத்தாங்கன்னா, ஆனால் இந்த சமுதாயம் உண்மையிலேயே எல்லாத்தையும் அரவணைத்து அன்போடு தாய் வழியா பழகக்கூடிய இந்த முத்துரை சமுதாயத்தை எம்கேஆர் தலை வணங்குறேன். நன்றி நன்றி. ஆமாம், நீனும் 12,000 கொடுத்துட்ட, பேர் சொல்ல வேணாம். என் தம்பி தான் 200 கொடுத்துட்டு எவ்வளோ இது பண்ண என்ன ப்ரோ, பூரா டிப்ஸு மாதிரி தான் வச்சுக்க. நன்றி நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன தம்பி வீரன் ஆடியன்ஸ் ஓனரா 100 கொடுத்த வெடி ராஸ்கல், இந்த செட்டை வச்சுக்கிட்டு 100 கொடுக்குற. போன மாட்டு பொங்கலுக்கு யாரோ உனக்கு போட்டிருக்காங்க துண்டை. ஏய், இந்த ஜாலுவை உனக்கு போட்டது தானே சுரேஷ்? ஏய் பத்தியா, தலைவாணி உரையிலேருந்து கசக்கும் போது எனக்கு தெரியும்டா. நன்றி நன்றி. அடுத்த வட்டம் உங்கள் அப்பா சேலை எடுத்து வந்து போடு. ஏதா அன்புக்கு பாட்டுக்கு இல்லத்த தம்பி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சால்வே துண்டு போடுறதை விட நீங்கள் 150 கொடுக்குறது ஒரு ஏழைக்கு உதவியாக இருக்கும். உண்மை அதே. இந்த உலகத்தில் மற்றொருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் குறைவு. அப்படி உதவி செய்யக்கூடிய, பசித்தோருக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனையும் எம்கேஆர் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைக்கிறேன். கண்ணு படம் போகும் ஐயா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. கண்ணு படம் போகும் ஐயா சின்ன கவுண்டரே, குறிஞ்சாங்குளம் மக்களை எல்லாம் சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, நம்மளை கேப்டனை சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. நல்ல மனிதன். நான் கட்சி சார்ந்தோ அவரை நான் நினைக்கவில்லை. பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மகானாத்தான் கேப்டனை சொன்னேன். அப்படி மற்ற யாரும் தப்பாக எடுத்துக்கிட்டால் பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்குறேன். கேப்டன் நான் சினிமாவில் நடிக்கும்போது அங்கே உள்ள நடிகர்கள்லாம் கேப்டன் ஐயா பற்றி கேட்பேன். அப்போ சொல்லுவாங்க, மற்றவர்களை சாப்பிட வைத்து அவர் பட்னியாக இருப்பாராம். யாரையுமே கொஞ்சம் சோர்ந்துருந்தால் கூப்பிட்டு கேட்பாராம், ஏன் ஜோகமாக இருக்க, எங்கள் அம்மாவுக்கு முடியல அப்படின்னு. இந்த சினிமாவில் வேலை பார்க்கக்கூடிய ஆள் சொன்னாலும் உடனே மேனேஜரை கூப்பிட்டு அந்த அம்மாவுக்கு எவ்வளோ மருத்துவ செலவோ உடனே செய்ய என்று சொல்லக்கூடிய ஒரு உத்தமர் யாருன்னா கேப்டன். நல்லவர்களை பேசலாம். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நீங்கள்லாம் தர்மம் தான் எல்லாருமே. ஒரு ஆள், ஒரு வயசான அம்மா ரோட்டில் போகும்போது கூப்பிட்டு டீ வாங்கி கொடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கூட கடவுளுக்கு சமானதை. நீங்கள் எல்லாருமே தர்மம் செஞ்சவங்க. அதுக்காக ஒரு ஏழை சிறுமி கையை அந்த போது சோறு கிடையாதுன்னு போன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டியா ஐயா? நீங்கள் எல்லாருமே தர்மம் செஞ்சவங்க தான்.
ரொம்ப நன்றி. இந்த சைடில் இருக்க ஆளுக எதுக்கு என்னத்தை இதில் சில பேர் இந்த குட்டியாக இருக்க ஆளு அடுத்தவன் புடதையை பார்த்துக்கிட்டே நிற்பேன். பார்த்துட்டு நாடகம் பூராமே இருட்டாவே தெரிஞ்சுட்டு இந்த பாரு அவர் கெட்ட கேட்டுக்கு மினரல் வாட்ரு பூஸ்ட்டு இன்னொரு சாங்கு பாடுவோம். நாளைக்கு பள்ளிக்கூடத்தில் போய் டீச்சர்கிட்ட சொல்லு. பள்ளிக்கூடத்தில் போய் வாத்தியாட்டின் டீச்சர்ட்டையும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பாடம் நடத்துங்கன்னு நீ சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த வாத்தியார் தொழில் செய்கிறவங்கெல்லாம் பாவம்ப்பா. வந்துட்டான்டா கட்டக்கால்னா பண்ணிக்கிறது தானடா. பாம்பாட்டி கிராமத்தை சேர்ந்த நவநீத கண்ணன் அவர் சார்பாக, தம்பி பூமி மாரிமுத்து சார்பாக 401 100 ரூபாயை பெட்ரோல் போட எடுத்துக்கிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தியா ஐயா? நானா எங்கே படித்தேன்னா சிவகங்கை மாவட்டம் எங்கள் மல்லல் தான் படித்தேன். படிக்கும்போது வாத்தியாரெலாம் பார்த்தீங்கன்னா உலக்க கடப்பாறை ஒவ்வொரு கம்பும் தொடத்தண்டி இருக்கும் போல நீளம். அங்கேருந்து வரும்போதே அரக்க மாதிரி தான் வருவார் வாத்தியார். வீட்டு போகிற எழுதுனியா எவன்டா சிக்குவேன் அடித்தா டவுசர்ஸ்லாம் கிழிஞ்சிடும். இப்போ எந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க மாணவனையும் வாத்தியார் தொட முடியாது. லைட்டாக இப்படி தட்டுனான்னா இவன் போய் பேக்குள்ள இருக்க செல் எடுத்து அவங்க அப்பனுக்கு மெசேஜ் பண்ணிடுவேன். மை டாடி வாத்தியார் 10 மணி அளவு என்னை புறந்து விட்டார். ஒரு ஆளோடு அருவா கம்போடு வரவும், செம்பட்டியை தாண்டி போகும்போது அவனை புலந்து விடவும். வாத்தியார் பார்ப்பார், மொத்தா மெசேஜ் பண்ணுறான்டா. வாத்தியார் பொண்டாட்டிக்கு மெசேஜ் பண்ணிடுவார். என் சாவுக்கு காரணமே 7வது படிக்கிற ராகுல் ஸ்டூடெண்ட் தான். அவங்க அப்போ என்னை எப்படி போட்டு தள்ளிடுவான். இது சிரிப்புக்கு அல்ல, எல்லாரும் சிந்திக்கணும் ஆத்தா. அதே மாதிரி ஆத்தா இங்கே இருக்க ஆத்தாவில் புறஞ்சுரையும் தாய்மாருக்கெல்லாம் வீட்டுக்காரு கோவத்தில் வந்தாலும் நீ அதை பெருசாக எடுத்துக்கிறாது ஆத்தா. ஏன்னா எவ்வளோ ப்ரெஷர்னு உங்களுக்கு தெரியாதுத்தா. போகும்போது பைக்கில் போகும்போதே கணேஷ் போயில தீந்துடும். யாருட்டா கேட்போமுண்டு அதில் ஒரு பழக்கம் வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் போயில விடுவேன், மண்டை காயுது, காஞ்சா கொண்டு போய் அரைச்சிட்டு வர ஐஸ் மில்ல, மண்டை காயுதுன்னு போயில தீர்ந்து போகும். வெறியில் போவேன், பெட்ரோல் நின்று போகும். பைக்கை தள்ளிக்கிட்டே போவேன், செருப்பு அந்து போகும். செருப்பு அந்து போய் பூரா கோட்டும். ஆனால் கொத்தனார் வேலை பார்க்கறதுலாம் உண்மையிலே புனிதமான தொழில். எத்தனையோ வீட்டுக்கு அவங்கெல்லாம் ஒரு கோயில் மாதிரி அவங்க கனவு வீடுகளை கட்டி எத்தனையோ குடியமர்த்தக்கூடிய இந்த கொத்தனார் வீடு கட்டக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கு நன்றி. காங்கிரட்டு பழம் அடைக்கிறவங்க, ஆச்சாரி, கொத்தனார், நிமிந்தாள், அத்தனை பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த சாரத்தில் 3வது மாடி சாரத்தில் போய் உயிரை பணைய வைத்து ஒரு கம்பு பிறண்டாலும் அதுதான்யா வீரத்தொழில். வாழ்த்துக்களையா, எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். அதே மாதிரி சித்தாளெலாம் வந்து கலவை வலைன்னு கரண்டிக்கிட்ட எரியாதீங்கப்பா. என்னைக்கு பிடிச்சிக்கிட்டு உங்களை வெதரில் எரிய போதுங்களா? அது கணவரை சொல்ல வரேன். கணவர் அங்கேருந்து வந்தவனைய என்ன சோறுன்னு சொன்ன உடனே உடனே ஆறுதல் படுத்தி சோத்தை போட்டு வை. யார் போடுறா? பூராமே சீரியல் பார்க்குறேன். சீரியலை பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்க பிள்ளைய கூட பேண்டு கிடந்தாலும் சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சீரியல் என்பது, நாடகம் என்பது அத்தனை கலையுமே பொழுதுபோக்குத்தேன். அதை கிறுக்காவோ வெறியாவோ தெரியக்கூடாது. அதுதான் உண்மைதானே? ஒரு சாங் பாடுவோமா? பாடுங்கண்ணே. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலஜம் வந்தான் ஜாமி, நாங்க இருமுடிய தலஜம் வந்தான் ஜாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வடி காமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா நீ தேங்காய் கொண்டுகிட்டு வாரா, தேங்காய் கொண்டுகிட்டு வாரோ, நாங்க நீ தேங்காய் கொண்டுகிட்டு வாரா, நாங்க நிம்மதியா வாழத்தான போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த
விறகு மலை 5 மலை மலை என் ராணி மலை என் விறகு மலை என் 5 மலை 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க ஐயா 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க சாமியே சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பன் முருகன் ஓம் சக்தி பராசக்தி எல்லா ஜாமியுமே துடிதானவை நான் தான் சொன்னேன் ஓம் சக்திக்கு போகிற போலையே குத்தாட்டம் போட்டு போகிறேன் என்னைக்கு பசா கவுத்தி விட போகிறேன் பசா கவுத்தி விட்டாங்க 10 நாளைக்கு முன்னாடி இதை கூட நான் பொறுத்துக்குருவேன் இன்னொரு பாட்டு பாடி ஆடிச்சுவார் பொம்பளை டிரைவரம்மா டிரைவரு ஓம் சக்தி டிரைவரு டிரைவரம்மா கலாச்சாரங்களை சீரழித்து கொண்டிருக்கிறோம் நான் தவறு என்று சொல்லவில்லை மதத்தை மதிக்கிறேன் தெய்வத்தையும் வணங்குறேன் நான் ஐயா இருங்க ஐயா நான் சொல்றதை மட்டும் கேளுங்க ஆண்கள்லாம் மாலை ஓட்டு நீங்கள் என்னைக்காவது ஆம்பளையாளு உரம் போகிற அந்த முருகன் கோயிலோ ஐயப்பன் கோயிலோ அந்த டயத்தில் பொம்பளையை 10 பேர் போய் ஆம்பளை நிலைமையை பாரு ஒவ்வொரு ஆம்பளையும் உட்காந்துக்கிட்டு 10 நாள் பொழப்பு போச்சு சிலிண்டரு வேற தீந்துடும் முனியாண்டிக்கு காது ஊத்துக்கு 500 ரூபா எழுதுனா அவன் ஆப்பிளை வாங்கி கொடுத்துட்டேன் என்ன செய்யுது வாரச்சிட்டுக்காரன் வந்துடுவேன் வண்டிக்கு டிவி கட்டணும் முருகா டே இப்படியே தான் ஆம்பளை நிலமை பசலை பொம்பளை அப்படி கிடையாது மாலை ஓட்டு ஓம் சக்திக்கு போகும்போது டிரைவரு 4 வீலுக்கும் 4 எலும்புச்சம்பளம் வச்சு ஸ்டேரிங்கு பக்கத்தில் ஒரு எலும்புச்சம்பளம் வச்சு சூடத்தை எரிய விட்டு கும்பிட்டு வண்டி எடுத்து பாட்டு போடுவார் மாரியம்மா எங்கள் மாரியம்மா அதை கேட்குற உடனே பொம்பளைய ஏய் டிரைவரு நிறுத்தியா வாடகை வேணுமா வேணாமா குத்து பாட்டு போடும் உடனே அவர் என்ன பாட்டு மேடம் ஆளுமா டோலுமா கட்டிப்பிடிடா நிலா காயுது ஆசையை காற்றுல தூது விட்டு சரின்னு அவரும் போட்டு விட்டுருவார் ஆசையை காற்றுல தூது விட்டுன்னு போட்டோடனே பொம்பளை போகிறா சிங் சக்கு அவன் ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிட்டு எப்படி நம்மளை காலி பண்ணிடுவாளுங்க இன்னொரு பொம்பளை வந்து சா சிரிக்காதிய சிந்திக்க வேண்டும் நீங்கள் எதுக்கு மாலை ஓடுறிய நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் அந்த ஆத்தா நம்மளை காப்பாற்றணும் நீங்கள் இப்படி குத்தாட்டம் போடும்போது அந்த பேருந்தை ஓட்டுகின்ற அந்த ஓட்டுநருக்கு கவனம் செதறும் ரோட்டை பார்த்து ஓட்டுனவர் இந்த கண்ணாடி வழியாக உங்களை பார்ப்பார் யார் அந்த டிரைவர் அப்புறம் கவுத்தி விட்டியா நக்கி விட்டியான்னு சொல்லக்கூடாது அதனால கருப்பனை கூப்பிட்டு வந்து இங்கே நிப்பாட்டி விட்டு கருப்பை இருந்துச்சுன்னா உடனே அப்படி துள்ளி குதிச்சு வரும் இந்த கருப்பே எங்கே இருந்துச்சு எப்படி தமிழ்நாட்டுக்கு கருப்பே வந்துச்சு என்ன கருத்திலும் பொன்னலாங்குடி மதிப்பு மரியாதைக்குரிய விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் குறிஞ்சாக்குளம் கிராமத்திலே தை திருநாளை முன்னிட்டு குறிஞ்சாக்குளம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர் சார்பாக இந்நாடகம் நடைபெறும் இந்நாடகத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் அருப்புக்கோட்டை தாலுகா காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களும் மற்றும் கண்ணப்புற உள்ள முத்திரையர் உரைமுறை நிர்வாகஸ்தர்கள் அவர்களுடைய முன்னிலையிலும் கிராம பொதுமக்கள் அன்போடு ஆசியோடு பக்கத்தூர்லேருந்து வருகை தந்த என் உறவுகள் அவருடைய ஒத்துழைப்போடு நடக்கக்கூடிய நாடகம் சரி வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும் நடிப்பு சவேந்தன் நடிப்பு ச மன்னன் உங்கள் அபிமான அந்த நட்சத்திரம் புதுக்கோட்டையை சேர்ந்த PK ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் பரதனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் குயிலனும் இனிமையான கோகிலவாணி கொஞ்சம் மொழி பேசிய ரஞ்சிதம் பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வி புதுகையைச் சேர்ந்த எஸ் மங்கேக்கரசி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார் பாட்டுக்கென்று சின்னஞ்சிறு வயதிலிருந்து நாடக உலகத்திலே அரிதாரம் என்று சொல்லக்கூடிய இந்த மேக்கப்பை போட்டு
இன்னைக்கு எந்த ஊருக்கு போனாலும் இந்த தம்பி தான் நாரதருக்கு வர வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு பேரும் புகழும் பெறக்கூடிய அந்த அன்பு தம்பி புதுகை ரஞ்சித் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமைது தமிழிலே எத்தனை தமிழர்களை நான் பார்த்திருக்கிறேன். இந்த பெட்டிக்கார தமிழன் சாதித்தவன். காலை டிஃபன் என்றால் 70 இட்லி 3 ஊத்தப்பம் ஊத்தப்பல்லோடு தும்பான். மதியம் 2.5 பொடி அரிசியை ஒரு ஆளை திண்டு விட்டு குசி விட்டு போவான். இரவு நேரத்திலே 60 புரோட்டாவும் 2 ஆம்புலேட்டோடு முடித்து கொள்வான். சாஞ்சிட்டான நிலகாவாசல். என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். எங்கே தலை? ஆத்தா உஞ்சேளே அந்த ஆகாயத்தை போலே தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆடு ஆத்துல மீன் பிடிக்க என் அப்பனுக்கும் தளதோட்ட பார்த்தாலே சேத்தனக்கே தோணும்னா செத்தாலும் என்ன போத்த வேணும். ஓய் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தா உண்டேனே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா உண்டேனே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கும் தளத ஒட்ட பார்த்தாலே சேத்தனக்கே தோணும். செத்தாலும் என்ன போத்த வேணும். ஓ செத்தாலும் என்ன போத்த வேணும். கட்டி கிட்டி நீச்சல் பழகினதும் கொஞ்சேடானே பண்ண புஞ்சோடானே இடுப்புல கட்டி கிட்டி நீச்சல் பழகினதும் கொஞ்சேடானே பண்ண புஞ்சோடானே பெருந்தர மிரி போடாதா படுத்து கிடந்ததும் ஒன்றேடானே பண்ண பூஞ்சோடானே இரச்சன காயும் போது மாடவில்லா தெரியும் இத்து போன சேலைக்கணும் சோகக்கதை முடியும். கஞ்சி கொண்டு போகையிலே சும்மானா இருக்கும் சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும். நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாய் நிற்கும். அத்தா உண்டேனே அந்த ஆகாயத்தை போல அத்தா உண்டேனே. கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேற்றதும் உஞ்சேடானே பண்ண பூஞ்சோடானே கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேற்றதும் ஒன்றேடானே பண்ண பூஞ்சோடானே. கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் ஒன்றேடானே பண்ண பூஞ்சோடானே. குட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாடே ஏ அம்மா. குட்டிக்குள்ள
திரி விளக்கு போட்டா எரியும் ஆத்தாவும் அந்த ஆகாயத்தை போல ஆத்தாவும் நன்றி நன்றி எனக்காக அன்பு கொடுத்த அம்மா அவர்கள் நன்றிண்ணே. என்ன சொல்ற முண்டை? எனக்காக அன்பளிப்பு கொடுத்த அம்மா அவர்கள் அந்த பக்காளி வராரு, அவர் வாங்க. ஆர்எம்ஸ் ஆடியோஸ் புளியோரை அண்ணா அவர்கள் நன்றிண்ணே. மொட்டனாக்கா? ஆமாண்ணே. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் கோடைகிடு குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் செல்வம் மிருதங்கம் நல்ல மனிதர். வாழ்த்துக்கள் ப்ரோ. கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். கைதட்டலாம். அருமையான வாத்தியம். இதுக்கு மட்டுமே 7 வாத்தியார்ட்ட படிச்சிருக்காப்புல. வாழ்த்துக்கள் ப்ரோ. பலவாத்தியங்க அண்ணே, அருமையான வாத்தியம். பலவாத்திய மன்னன் அதிரடி மன்னன் புதுக்கோட்டையை சேர்ந்த மூர்த்தி அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். போதும் போதும். ஏன்னா ரைடு ஓவர், அவ்வளோதான் ஓட்ட முடியும். பிளாக்கில் ஓட்டும் போது அவ்வளோதான் ஓட்டணும். கேரளா ஜண்டை மேலே அடிப்பியா? ஹலோ, அவுட்ரு போயிடுச்சுங்க ப்ரோ. அவுட்ரு போகுது. இங்கே உள்ள வளையம்பட்டி பாலகிருஷ்ணன் கொத்தனார் சார்பாக எனக்காக 100 ரூபா அன்பளிப்பு கொடுத்த அண்ணாவில் நன்றிட்டேன். அண்ணே கேரளா ஜண்டை மேலே வாசிங்க. வாசி. சண்டை மேலமா சண்டை எழுத்தோட பார்க்குறியா? இல்லை, அருமை அருமை ஒத்துக்கிறேன். அப்போத்தான் காலையில் 100-200 குறைச்சி வாங்குவேன். சண்டை மேலே சூப்பர். கைதட்டுறான். முருகா. சிறந்த முறையில் இங்கே சீன்தால் அமைத்துக் கொண்டிருக்கின்ற நடராஜன் அவர்கள் சீன்தாளம். அதற்கு அடுத்தபடியாக நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, உங்களை எப்படியாவது சிரிக்க வைக்க வேண்டும் என்று உள்ளே விளக்கமாத்து குச்சி உன்னை ஒடிச்சு கொண்டு கடும் வாமப்பில் இருக்கேன். கடும் வாமப்பு. விளக்கமாத்து குச்சியே அவனால் தூக்க முடியாது. எனது அன்பு அண்ணன் காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றொரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனை தொடர்ந்து
சிரிப்பழகி புன்னகை அரசி பசத்துக்குரிய எனது அன்பு மருமகள் எங்க அத்தை மகன் புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி நீ பாதி நான் பாதி சேர்ந்து போட்ட சிவஞ்சாதி அரைச்ச மாவ அரைப்போமா துவச்ச துணிய துவப்போமா அம்மா கதைய கேட்போமா பிள்ளை வளர்ச்சி பார்ப்போமா எம்மா 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 எம்மம்மா எம்மா 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 போதும் போதும் நீ பாடத்தே முடியும் நீ ஒன்றும் பண்ண முடியாது. என்னத்தை பண்ணி புடுங்கின தெல்ல தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைப்பு வீரன் ஆடியோஸ் குறிஞ்சாக்குளம் வீரன் ஆடியோஸ் நிலையத்தாரர்களுக்கும் பணியிடக்கூடிய அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் ப்ரோ. சூப்பர் நன்றி. நாடகத்தை காண இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் குறிஞ்சாக்குளம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள். இந்த நாடகத்துக்கு அற்புதமான முறையில் இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி. நாடக கலையில் நாங்கள் என்னதான் நடித்தாலும் அதை பூராமே அந்த புட்டேஜ் என்று சொல்லுவார்கள். அதை கவ்வி ஈர்த்து மெமரி கார்டுக்குள்ளேயே நுழைத்து அதை காலையிலே கம்ப்யூட்டரில் எடிட் பண்ணி உலகத்தில் இருக்க தமிழன் கைபேசிக்கெல்லாம் அனுப்பிவிட காரணமாக இருந்த அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாள் அருகாமுள்ள காடமங்கலம் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். என்னை நீ தூக்கத்தில் இருக்கியா இங்கே வாவேன். அவனுக்கு பதிலாக தானே நம்ம லாடு வாங்கிட்டு போனார். லாடுக்கு லாக். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீரசூலன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணியையா மாணவனும். நாம் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே பிறந்தாலும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பப்புனு காமிக் மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் இந்த உரையை முடிக்கிறேன். நீ பொட்டு வச்சே தங்க ஊருக்கு நீ மகளே எதட்டு தொட்டு இழுத்து வரும் ஓரான தங்கரதோ அத நீ தங்க கட்டி சிங்க குட்டி அட ஓ பேர சொல்லு பட்டி ஒட்டி. அருமை தம்பி ஒரு நல்ல மனிதர். அவர் நடித்த பாடலை பாடியதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்ன நீர்வலா வர்றியா இல்லை உருண்டு கொடுக்க போறியா? என்ன வங்காளி சமயக்கார கணேசன் தானே? கணேசன் தானே? என்ன மிஸ் புறப்பட போறியா? உருண்டு கொடுக்க போறியா? சொல்லுவேன் சொல்லுவேன். என்ன மிஸ் சொல்லுனே மிஸ் பிரேக்குமா மிஸ் சொல்லுவோம் கொடுத்து வச்சது அவளை ஐயா தவறுவாருன்னு சரி அவன் பாட்டின் செத்ததை தானே சொல்ல வரல. சரி நன்றி நன்றி அன்பா அண்ணனுக்கு நான் போப்பா எங்கள் அண்ணன் தான் என்னை பாடா படுத்தோம். வாங்க வாங்க. உருண்டு கொடுக்க போறியா? அவங்க பவியமாக என்னமோ நீர் விழாவி சாமி போகிற மாதிரி துண்டை கட்டி வேட்டியில் 8 பூடி அழுக்கு இருக்கு. கொத்தனார் முனியாண்டி அண்ணே. அப்போ ஒரு 500 இப்போ ஒரு 100 600. இது என்னமோ கணக்கு வைக்கிற மாதிரி இருக்கே. அப்போ நீ வீட்டில் போய் பாடுனே. எத்தனைய பேரு எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனைய பேர் எதையோ எழுதி வச்சாங்க. சில தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டில யாரு ஏத்துக்கிட்டாங்க. நல்லத சொன்னா நாட்டில
நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதிற்கு மனதை கொஞ்சம் தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனென்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனென்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. அப்படித்தான் எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க 4 பேருக்கு வணக்கங்க. வணக்கம் ஐயா. சிரினே ஏன் எப்படி இருக்க? தடி தெரியாம கேட்டுவிட்டு. தெய்வமே என்ன நடக்குதுங்க? அவங்க நாடகமா நடத்துறாங்க, நம்ம நடத்துவோம். வந்தமா ஆடத்தை போட்டோமா, தாக்கல உள்ளோட்டமா இருப்போம். நமக்கு ஏதோ ஊர் போடலாம்.
வலிக்குதா மச்சிக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ளே மச்சிக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமே சொன்னதுல நான் பிள்ளை சமரனி கண்டு பிள்ளை சின்ன பிள்ளை வாலி பத்தி கட்டி பிள்ளை மச்சிக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமே என்ன தர வேணும் என்ன கதை வேணும் சொல்லி தருவேன் என்ன வழி வேணும் அள்ளி தருவேன் என்ன தர வேணும் அள்ளி தருவே என்ன வழி வேணும் சொல்லி தருவே என்ன கதை வேணும் சொல்லி தருவேன் என்ன வழி வேணும் அள்ளி தருவேன் உங்களுக்கு கேட்டாலும் தொட்டு நதிகள் வேண்டியதை நீ கேளம்மா உங்களுக்கு கேட்டாலும் தொட்டு நதிகள் மேலவும் மூலவும் உன்னால பாப்போமா பிள்ளரா சொத்து ஜோடி நாளாச்சு வச்சுக்கவா பொண்ணை மட்டும் நெஞ்சுக்குள்ளே சத்தியமா நெஞ்சுக்குள்ளே ஒண்ணும் இல்லை சிங்கரும்பு சாறு கொண்டு வரவா சிட்டரும்பு போல போல வரவா சிங்கரும்பு சார கொண்டு வரவா சிட்டரும்பு போல பூர வரவா தொட்டு விளையாடி நிகழ்த்தனையோடு அந்த தடை ஏதும் இல்லை தொட்டு தொட்டு பேசாடி கொட்டு நடிகாத நுண்ணிக்கிட்ட பாவம் இல்லை கை நாசி முகநாசி எல்லாமே மோரம் உன்னோடு நாசி நான் தானே சுகவரம் வச்சுக்கவா வச்சுக்கவா ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமில்லை அது சரி 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதெல்லாம் எதிர்பார்த்தா நம்ம இங்க வரவே கூடாது அண்ணே அண்ணா அண்ணேன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டார் வேணாம் மாமா உனக்கு மச்சான் மச்சான் ஐயோ மச்சான் இங்கே ஆடல் என்ன அரசியாக நடக்குது? நடிக்கும் இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அருமை தங்கை ஜெயப்பிரியா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை போற்றப்படி இந்த மேடையில் நடன மயில் என்று அழைக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அக்கா பி ஜெயப்பிரியா அக்காவா? அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறோம். என் பங்காளி குடியே கெடுத்து விட்டாப்லையே. இதைத்தானே அவரும் சொன்னாரு அப்புறம் உன்னையானே சொல்ல சொன்னாரு ஒருவேளை பயமா இருக்குமோ நல்லா தூக்கி சொன்னார் எனக்கு பொன்னாடி அணிவத்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி ஏன் இப்படி நொய்யு நொய்யுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பேசி முடிக்கட்டும் நம்ம அப்புறம் ஆரம்பிப்போம். அண்ணா ஐயா அண்ணா பையா ஐயா சரி நீ புடி நம்ம வேலையை நம்ம அந்த இது இல்ல அது வந்து ராஜபாட்டுக்கார் பாடுவாரு சரி. நான் பாடி நாடகத்தை கெடுக்கவா நீ என்ன செப்பந்தி பூ முடிச்ச சின்னக்கா செய்தி என்னக்கா நீ சிட்டாடோ ஏத்திட்டு சொல்லக்கா முத்த பிள்ளைக்கா அது என்னோ என்னோ இல்லையா செப்பந்தி பூ முடிச்ச சின்னக்கா சின்னக்கா நீ சிட்டாடோ ஏத்திட்டு சொல்லக்கா முத்த பிள்ளைக்கா அது என்னோ என்னோ ஐயா
கொண்ட விளையாடும். எனக்கு இப்படி அவசரமா பண்ணாலே பிடிக்காது. ஏம்மா? நான் முடிக்கிறக்குள்ள நீ என்ன ஆரம்பிக்கிறேன்னு கேக்குறேன். நான் முடிச்சா தானே அதை சொல்லணும். மெதுவா சீரியா என்னங்க பேசுறீங்க? ஏதாவது பைக்ல பேசுறீங்க. இல்லக்கா மெதுவா சீரியா ஆத்துல காத்தடிச்சாலும் எந்த விளையாடும் உனக்கு இது தெரியாதா? கண்ணா சொல்லி மண்ணை எடுப்பு கையாலே உன்னை எடுப்பு சிரிக்காதே மாலை பிடிக்காதே மயிலே குயிலே மயிலே. ஓஹோ எங்க நாடகத்தை நாங்க தூக்கி வைக்கிறோம். தூக்கி வச்சு சம்மதி கட்டிடுவோம். செம்பந்தி பூ சின்னக்கா என்ன நடக்குதுங்க? பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா எப்படி சிக்கிரிக்க பத்தியா? இல்லையே நல்லாமே இருக்கேன். செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா பிரியோ ஓரா எவனா செய்வனா வச்சியா? செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா